இப்போ முறுக்கு மாவு அரைச்சி வச்ச மாவில் எப்படி பேசலான்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை பொடி நுணுக்கி வச்சுக்கணும் நல்லா நைஸாக. அதை போட்டு இப்போ 1/2 கிலோ அரிசி, அதுக்கு 200 கிராம் பொட்டுக்கடலை போட்டுக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு. எள்ளு, வெள்ளை எள்ளு தான் போடுறோம். கருப்பு எள்ளு போட்டாலுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருக்குது, நாங்கள் வெள்ளை எள்ளு போடுறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நெய் உருக்கி வச்சுருக்கோம், அது ஊற்றி பேசிக்கலாம். எண்ணெய் கூட ஊற்றி பேசிக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டால் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும், நான் போடுறோம். இப்போ இதை கூட கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கலாம். சின்ன பிள்ளைங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் முறுக்கு நல்லா செரிமானம் ஆகிடும், வயிறு வலி வராது. இப்போ முறுக்கு மாவு பேசி வச்சு இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக பேசணும். ரொம்ப லூஸாக பேஞ்சிட்டா எண்ணெய் குடிச்சிடும், முறுக்கு கீழ் நல்லா இருக்காது சாப்பிடுது. இப்போ முறுக்கு செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். உள்ள லைட்டாக எண்ணெய் தடவினாக்கா பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. முறுக்கு போட்டு இந்த நுர வரதெல்லாம் பாருங்க அடங்கிடுச்சு. நல்லா இந்த பக்குவத்தில் எடுத்தால் நல்லா இருக்கும். வெந்துடுதுன்னு அர்த்தம். இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுது பாருங்கள் முறுக்கு ஒன்று ஒன்றும்.